இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க வந்து என்ன பண்ண சொல்ற? கல்யாண பொண்ணுக்கு ஆர்த்தி எடுத்து கல்யாண மாப்பிள்ளைக்கு டோல் வாசிக்க சொல்றியா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதடி. முகத்தை இப்படி வச்சுக்காதடி. நான் தான் இருக்கல பேபி. இருப்ப, நீ எப்பவும் இப்படியே தான் இருப்ப. இப்போ கல்யாண பொண்ணு வந்துட்டா நீ இருப்ப. சாயங்காலம் சங்கீத்ல டான்ஸ் ஆடுவா, அப்பவும் நீ இருப்ப. நாளைக்கு மண்டபத்துக்கு வருவா, அப்பவும் நீ இருப்ப. மித்ரா அவ கழுத்துல தாலி கட்டுவார், அப்பவும் நீ இப்படியே இருப்ப. தூ, நீயும் பிளான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொண்ணு கேட்டத குடுக்காத அம்மா மாதிரி, எதுக்கும் வேலைக்காகாத பொம்மை மாதிரி, ஜோக்கர் மாதிரி என் கண்ணுக்கு தெரியற. இப்படி என்ன தூக்கி எறிஞ்சு பேசாத பேபி. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்பதானமா வந்திருக்கோம், இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டுக்கு நீதான் மருமகன். அவ போய் நம்ம வீட்டுக்கு மருமகளா? நினைச்சாலே கடுப்பா இருக்கு சித்தி. நேத்து உன் அம்மா சொன்னதை கேட்டல்ல? லக்ஷ்மி மித்ராவுக்கு பொருத்தமா இல்லன்னு சொன்னதும் அடிக்காத குறையா வந்து திட்டினாங்க. அந்த டாபிக்கை நாம எடுக்காம இருக்கதே நல்லது ஹன்சிகா. என்ன சித்தி நீங்களுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த லக்ஷ்மி அண்ணாக்கு பொண்டாட்டினா உங்க மனசு அதை ஏத்துக்குமா? என்ன செய்ய சொல்ற? நம்ம வீட்ல, அதுவும் நம்ம மித்ராவோட கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். ஆனா அந்த லக்ஷ்மியை நினைச்சாலே இருக்கிற சந்தோஷமும் மொத்தமா போயிடும். ஏய், அறிவில்ல உனக்கு? இல்ல, நீங்க விக்கிறதா இருந்தா சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். மனுஷங்களை பார்த்து நடக்க மாட்டேன். எங்க இருக்காங்க? அதான் மனுஷங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். ஏய், வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சா? என்ன பேசிட்டு இருக்க? சென்ஸ் இல்ல உனக்கு? அந்த சென்ஸ் இருந்திருந்தா இவ்ளோ பேராசை எங்க இருந்து வரப்போகுது? இதுக்கு முன்னாடி ஜூஸ பார்த்தாங்களோ இல்லையோ, எப்படி டன் கணக்குல கையில வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏய், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நான் ஒன்னும் டின்னு கணக்குல குடிக்கல. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்ன மரியாதை? நீங்களும் உங்க தரித்திரமும். ஏய், தரித்திரம் அது இதுன்னு சொன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா, என்ன இது? ஏன் உங்க கூட சண்டை போடுற? இவங்க அப்படியே மேல இருந்து உதுட்டாங்க. என்ன உன்ன மாதிரி சேரி நினைச்சியா? ஏய், சரி கிரீன் பேசினா நல்லா இருக்காது பாத்துக்க. என் காஸ்ட்லியான புடவைய நாசமாக்கிட்டு ரிவர்ஸ்ல வரியா? என்கிட்ட வச்சுக்காத. வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. அம்மா, ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடி இங்க பண்ணுவ? வந்து கட்டுறவங்களை எல்லாம் வச்சுக்காத. ஆமா. என்னடி பண்ணாம இங்க இருந்து போயிடு. அவங்க கிட்ட எதுக்கு உனக்கு? சீ. அடேங்கப்பா, இந்த நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா, இது வரைக்கும் இந்த நெக்லஸ பாத்திருக்கேனே தவிர போட்டு பார்த்ததே இல்லம்மா. சஞ்சனா, சஞ்சனா, சஞ்சனா. மூளை குழம்பிடுச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? தெரியுமா, அந்த நெக்லஸ் காஸ்ட்லியானது மட்டும் இல்ல, ரொம்பவும் மரியாதைக்குரியது. அந்த நெக்லஸ போட வேண்டியது இந்த வீட்டு பொண்ணுங்க இல்ல, இந்த வீட்டுக்கு வர மருமகள். சாரி பெரியம்மா. பாரம்பரிய விஷயத்துல, பண்பாடு கலாச்சார விஷயத்துல இந்த நெக்லஸ் உயிரோட்டமான. அப்படிப்பட்ட நெக்லஸ கேர்லெஸ்ஸா பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். விடுங்கக்கா, சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிடுங்கக்கா. அவ சின்ன பொண்ணுதான், நீ அது சொல்லணும்ல. இந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்ட சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யார் அதை மிஸ்யூஸ் பண்ணாலும்
அது தப்புதான். லக்ஷ்மி, என் கோபத்துக்கான காரணத்தை பார்த்து நீ பயப்படாத. அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நீ புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். இந்த நெக்லஸ் இனி உன்னோடுது. என்ன லக்ஷ்மி, அந்த நெக்லஸை இவ்வளவு வித்தியாசமா பாக்குற? இந்த நெக்லஸ் ஒரு நாள் நகை ஷாப்ல என்னோட கழுத்துல விழுந்ததுங்க. உன் கழுத்துல விழுந்துச்சா? ஆமா, அதை எதிர்பாராம லக்ஷ்மி, அன்னைக்கு இந்த நெக்லஸ் விழுந்தது உன் கழுத்துலயா? ஆமாண்ணா, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்றதுக்கு சிச்சுவேஷனும் அமையல. அரவிந்தா, பாத்தியா அந்த கடவுளோட லீலைய? இந்த ஹாரம் யாருக்கிட்ட போய் சேரணும்னு கடவுள் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு. லக்ஷ்மி, இந்த நெக்லஸ் என் அத்தைக்கு அவங்க மாமியார் கொடுத்தாங்க. என் அத்தை எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் என் மருமகளுக்கு இது கொடுக்கிறேன். தப்பி தவறி கூட இந்த நெக்லஸ் விஷயத்துல அலட்சியமா இருந்துராத. இத ஜாக்கிரதையா நீ பாத்துக்கணும். இத உன் கூடயே வச்சுக்க. கல்யாணத்தப்ப போட்டுக்கோ. எடுத்துக்கமா. இத்தனை பேர் இத்தனை வாட்டி சொல்றாங்கன்னு நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. இது எங்களுக்கு பரம்பரையா வர்றது. இத இந்த வீட்டு மருமக கழுத்துல போடாம ஒரு கல்யாணமும் நடந்ததில்ல. அது மட்டும் கை தவறிட்டா நாங்க நம்புற பாரம்பரியத்தை கேவலப்படுத்துற மாதிரி. அதை என்னால தாங்கிக்க முடியாது லக்ஷ்மி. அத்தை, என் மேல இருக்கிற இந்த நெக்லஸையும் என் இதயத்துல இருக்க உங்களோட பையனையும் என் உயிர் மூச்சு மாதிரி கண்டிப்பா பாதுகாப்பேன்.